இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படவில்லை, இந்தியா அறிவிப்பு. மீனவர்கள் சம்பவம் தொடர்பாக திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஜனவரி 29ஆம் தேதி அன்று இந்திய கரையோர காவல் படையினரால் இலங்கை மீனவர்கள் குழு ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை கொழும்பில் உள்ள இந்திய உயரஸ்தானியகம் மறுத்துள்ளது. 2026 ஜனவரி 29ஆம் தேதி அன்று கடலில் இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டி அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்திய உயரஸ்தானியகம் தெரிவித்துள்ளது. தகவல்களை திரட்டிய பின்னர் இந்திய கடற்படையினரோ அல்லது இந்திய கரையோர காவல் படையினரோ அத்தகைய தாக்குதல் எதையும் மேற்கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் என உயரஸ்தானியகம் மேலும் கூறியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் மனிதாபிமான அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டும் எனவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலாத்கார பிரயோகம் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக இந்திய உயரஸ்தானியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இவ்விடயங்கள் தொடர்பில் உயரஸ்தானியகம் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. வெண்ணப்புவ வெள்ளமங்கர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 மீன்பிடி படகுகளில் சென்ற 12 இலங்கையர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் இருந்தபோது ஜனவரி 29ஆம் தேதி அன்று இந்திய கரையோர காவல் படையினரால் தாக்கப்பட்டதாக மீனவர்கள் குழு ஒன்று குற்றம் சுமத்தியிருந்தது. சர்வதேச கடல் பிரதேசத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இத்தாக்குதல் இடம்பெற்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இச்சம்பவம் குறித்து அரசாங்கம் வெளிப்படையான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என அகில இலங்கை பலநாள் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டைரோன் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். 3 மீன்பிடி படகுகள் தாக்கப்பட்டதாகவும் அவற்றில் 2 இலங்கை கடற்பரப்பிற்குள் தாக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்திய கரையோர காவல் படையினர் தாக்குதலை மேற்கொள்வதற்காக இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.